நேபாள் பிளேன் கிராஷ். அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி எல்லாருமே இந்த தை மாதம் அப்படின்ற பொங்கலில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு வருத்தமான ஒரு பதிவு தான் இந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேபாள், அதாவது கேபிட்டல் ஆஃப் நேபாள் வந்து காட்மண்டு, அங்கேருந்து பொகாரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட அதோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டைமிங் வந்து ஒரு ½ அன் ஹவர் தான் அப்படின்றாங்க. ஸோ யூஸ்வலாகவே இந்த பொகாரா அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து அந்த ஃப்ளைட் வந்து ரெகுலராக டெய்லி பேசிஸில் வந்து போய் ஏன் அப்படின்னா ரொம்பவே ஒர்ஸ்டான ஒரு ஏர்க்ராஃப்ட் பிளான் கிராஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேபாளில் இது வந்து இப்போ தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது ரெகுலர் பேசிஸில் ஒரு பீரியாடிக்கலாக வந்து இந்த மாதிரி நிறையா பிளேன் கிராஷ் வந்து முக்கியமாக நேபாளில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க பொதுவாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா வெதர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பிகாஸ் நிமிஷத்தில் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் வந்து பிளேன் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு அதிகமான காரணமாக வெதர் வந்து இருந்திருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இன்ஃபர்மேஷன். பட் இப்போ இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நடந்த இந்த பிளேன் கிராஷ் வந்து ரீசனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வெதர் அந்த அளவுக்கு கிளியராக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல பேசப்படுறாங்க. ஸோ இதில் அப்படி என்னதான் மர்மம் அப்படின்றத இந்த விஷயத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா இந்த பிளேன் கிராஷ் ஆகிறதுக்கான பேசிக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேன் கிராஷ் ஆகிறதுக்கு பேசிக்கான ரீசனாக இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா பிளாக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுவாக நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தலாம். இந்த பிளேன் கிராஷ் நடக்கிறதுக்கு இதில் எத்தனை பேர் பயணிகள் வந்து 72 பீப்புள்ஸ் இன்க்ளூடிங் 4 ஒர்க்கர்ஸ் இன் ஏர்பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 72ல் அவுட் ஆஃப் 68, அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட்டில் 70 பாடிஸ் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 72 பீப்புள்ஸுமே டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் பாடி ரெக்கவர் பண்ணது வந்து 70 பாடிஸ் வந்து இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னா அப்படின்னா பிளாக் பாக்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் பாக்ஸ் அப்படின்றது பொதுவாக என்னென்னா ஒரு ஏரோப்ளானில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே இன்க்ளூடிங் வாய்ஸ் முதற்கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ளைட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னென்ன நடந்துட்டுருக்கு இல்லை அந்த டேட்டா வந்து கரெக்டாக அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்கேஸ் ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு டேட்டா வந்து ராங்காக இருக்குது அப்படின்றதுனால அதையும் நோட் பண்ணி வச்சிடும். ஸோ இதோட பிளாக் பாக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ஏரோப்ளான் கிராஷ் நடக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாக்டாக துல்லியமாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த பிளாக் பாக்ஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. பிளாக் பாக்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அந்த பிளேன்லேருந்து. ஸோ இதை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி இதோட ரீசன் வந்து நமக்கு இப்போ வந்து அஃபிஷியலாக தெளிவு வந்துடும் கூடிய சீக்கிரம். பட் ஸ்டில் த ரீசன் எப்படி இருக்குது அப்படின்னா பிகாஸ் இந்த ஏரோப்ளேன் கிராஷ் நடக்கிறதுக்கு எக்ஸாக்டாக அந்த கிராஷ் நடக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் முன்னாடியே வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அந்த பிளேன் ஒன் சைடாக வந்து சாயும். ஸோ அந்த ஒன் சைடாக சாயறதுக்கான ரீசன் என்ன ஸ்டாலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இது டெக்னிக்கலாக ரொம்ப பேச வேணாம். பட் ஸ்டாலிங் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விங்ஸ் ஸ்டாலிங், இன்ஜின் ஸ்டாலிங் அப்படின்னு 2 விஷயமும் பேசுகிறாங்க. ஸோ இதில் விங் ஸ்டாலிங் அப்படின்னா அந்த 2 சைடுமே விங்ஸ் இருக்கும் ரைட்டாக. ஸோ அந்த விங்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற போது அது பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சைடு வந்து அந்த பர்டிகுலர் ஏர்பிளைனை வந்து சாயும், ஒன் சைடாக சாயும். ஸோ அப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும். ஸோ இதனால் கிராஷ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த வீடியோ கிளிப் மூலமாக தெரிய வருது. பட் இது அஃபிஷியலாக பிளாக் பாக்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் ஸ்டில் த ரீசன் இஸ் ஸ்டில் டவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்ப்போம். இப்போ பொதுவாக நேபாளில் பிளேன் கிராஷ் நடக்கிறது சமீபத்தில் ரொம்பவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது இது ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த 2023 ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு வருத்தமான ஒரு பதிவு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதில் 72 பேருமே இறந்துருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். ஈவன் அதில் சில பீப்புள், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 3 பீப்புள்ஸ் ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டல் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொண்டு போகும்போது அவங்களும் இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் சின்ன குழந்தைங்க, ஈவன் அதில் 5 இந்தியன்ஸ் அண்ட் அதர் நேஷ்னல் பீப்புள்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் வந்து இப்போ நம்மளை உருக்குலைக்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கான ரீசன்ஸை அடுக்கி போனாலும் நம்ம என்னதான் தொழில்நுட்பத்தில் உயர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இயற்கையினாலையும் இல்லை மனிதனோட தவறுனாலையும் இல்லை இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம குறைக்கணும். அண்ட் ஆல்சோ இதுக்கான டெக்னிக்கல் ஃபால்ட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம். பட் கண்டினியூஸாக ஃபோன்ஸ் யூசேஜனால் மேபி ஃப்ரீக்வன்சிஸ் டீவியேஷன் நடந்து ஏதாவது அங்கே பொதுவாகவே ஆக்சுவலி ஃப்ளைட்டு வந்து லேண்டும் ஈவன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்டே இருந்து கூட அவங்களுக்கு மெசேஜ் போயிருக்கு, ஃப்ளைட்டோட பைலட்டுக்கு போயிருக்கு. அதாவது நீங்கள் லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக வெளில போயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஃப்ளைட்
அதாவது பைலட் தரப்பில் இருந்தும் எந்த ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதமான இன்ஃபர்மேஷனும் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு வரவில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்னமும் குழப்பமாக இருக்குது. இந்த பிளாக் பாக்ஸ் நமக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொறுமையாக இந்த வீடியோ பார்க்கலாம். மேலும் இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எப்பயுமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல பொறுப்பாக இருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம கடமையை தவறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம அடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூரோப் யூனியன் வந்து இதை வந்து நேபாளில் ஃப்ளைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறதும் இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 வந்து இப்போ வரையுமே வந்து அவங்க ஒரு தடையை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பேசிக்கான ரீசன் என்னன்னா, நேபாளோட அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டு டோப்போகிராஃபி இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அங்கே வெதர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறும் அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பிளேன் கிராஷ் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதுனாலையும், மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸோட டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஏர்க்ராஃப்டில், இது எல்லாமே ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது அப்படின்ற ஒரு பதிவு வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பைலட்ஸுக்கும் ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிசஸ் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க கொஷின் மார்க் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டு போயிருந்தாலும், இப்போ ஜனவரி மாதம் 1 திறந்த அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பொக்காரா அப்படின்ற அந்த பிளேஸுக்கு தான் வந்து அது போயிருக்கு அந்த ஏரோப்ளேனும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளேன் கிராஷ் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து டக்கு நடந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதுக்கான நிறையா விஷயங்கள் நிறைய இடத்துல லேக் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. பட் இதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். ஸோ பிளாக் பாக்ஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஒரு பெஸ்ட்டு ட்ராவலிங் அப்படின்னா வந்து ஏர்ப்ளேன் ட்ராவலிங்னு சொல்லலாம். ஒரு கார் ட்ராவல் கம்பேர் பண்ணும்போதும் அங்கே வந்து டிராஃபிக் ஜாம்ஸ் நடக்கும், நமக்கு டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்திருந்தாலும், அந்த டெக்னாலஜி நம்ம ஒழுங்காக பயன்படுத்தலை, இல்லை அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலை, இல்லை நம்மளோட எரர்னால நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம தான் வந்து சரி செஞ்சுக்கணும். கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.